யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். ஆனால் இது இவ்வளோ சூப்பராக போய் முடியும் நான் எதிர்பார்க்கல. சாரி அதாவது முடிவு வழக்கம் போல தான் இருக்கும். இவ்வளோ ஒரு நல்லா போகும் இந்த மேட்ச்சு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சரிங்களா, இப்படி தான் நம்ம சொல்லணும். முடிவு நீங்கள் வழக்கம் போல தான் நீங்கள் என்னாலும் கணிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போணுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பரத் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ யதார்த்தமாக நானும் அவனும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி வாடா கேமுக்குள்ளே போவோம், ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஆல்ரெடி கேமுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாடா பாவி. ஆனால் அவனா ஒரு ரீல்ஸில் ஸ்டோரி போடுவான், எல்லாரும் என்னை விட்டு கேமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஸ்டோரியெல்லாம், அதாவது இந்த ரீல்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு கேமுக்குள்ளே போயிட்டு யார் கூடயாச்சும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவன் ஸ்டோரி போட்டுக்கிட்டு இவனே போயிட்டு ப்ளே பண்ண போயிட்டான். சரிடா நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதான் சாஸ்கி பண்டல் போட்டிருந்தான். சரி ஓகே, அதை பார்த்தோன்னா நானும் நருட்டோ பண்டலும் மாற்றிட்டேன். சரிங்களா, ஏன்னா ஐடியில் அது மட்டும் தான் கொஞ்சம் நல்ல காசும் இருக்குது. புதுசாக இப்போ ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே அதாங்க கேமெல்லாம் வெறுத்துட்டாங்க. ஸோ யாருமே பழைய ஆளுங்களும் இல்லை அவங்கவுங்க பொழப்பு தேடி போயிட்டாங்க. நம்மளும் அப்படி தான். சரி ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக போகலை. சரிங்களா, இன்னும் இருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து இருப்போம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நினச்சிங்கன்னா இல்லை, ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்சா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அப்புறம் உங்களில் யார் யாருக்கெல்லாம் நருட்டோ பிடிக்குமோ அவங்களாம் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஹார்ட்டு கொடுங்க. யார் யாருக்கெல்லாம் சாஸ்கே பிடிக்குமோ அவங்களாம் ஒரு பர்பிள் கலர் ஹார்ட்டு கொடுங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்கிறோன்னா, யார் யாருக்கு நருட்டோ பிடிக்குது, யார் யாருக்கு சாஸ்கே பிடிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோ பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் நருட்டோ ஆரஞ்சு கலர் ஹார்ட்டு தான் நானே கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ சாஸ்கே விட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவன் என்ன இத்தாச்சி தான் பிடிக்கும். அதுக்கான ரீசன்லாம் நான் என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, இந்த பயப்புல தான் வந்து நம்மளை வந்து மேலேருந்து அடித்து குறைஞ்ச கொடுத்துருந்தான். அவன் டிராப்லிங்கன்னு தான் போட்டு வந்திருப்பான் நினைக்கிறேன். டிராப்லிங்கன்னு போட்டானா இல்லை என்ன, இந்த என்ன பவர் சாண்டினோ பவர் அதை போட்டு வந்தானான்னு தெரில. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டினோ கேரக்டர் அது வந்து சாண்டினோ கேரக்டர் திட்டணும் இல்லையோ, அந்த சாண்டினோ கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்க நம்ம வந்து பேச போகிறதில்ல, யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்க அந்த கேரக்டரை சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா கூட சரி தற்கூரின்னு நினச்சிருப்பேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ எனக்கு அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறதுனால தான் ப்ரோ என் மொபைல் லேக் ஆக மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்குவாட் இருக்குது ப்ரோ, எங்கள்கிட்ட அப்படி கிடையாது, என்கிட்ட அப்படி கிடையாது ப்ரோ, அதனால் நான் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி தான் அப்படி இப்படின்னு தப்பிச்சு ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ என்ன, அதாவது நான் அந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனிமிக்கு போடலைங்க, இவனுக்காண்டி தான் போட்டேன், இவனுக்காண்டி தான். ஸோ பரத்துக்காண்டி தான் போட்டேன். சரி ஓகே, ஸ்டேஜ் மூணு மாதிரி வச்சு என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஒருத்தவங்களும் ஒரு ரீசன் இருக்குது இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அடிக்கடி கொஞ்சம் மற்ற கேரக்டரை யூஸ் பண்ணி பழங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் வரும்ல, நல்ல டிவைஸ் வந்ததுக்கப்புறம் அந்த லேக் ஆகலை அப்படின்னா வேறு கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நல்ல ஸ்குவாடு, அதாவது எனக்கு புரியுது நீங்கள் சொல்லும் போது நீங்கள் இப்போ தான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு. அப்போலேருந்து ப்ளே பண்ணவங்களும் தான் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இல்லைனாலும் இன்னொருத்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி இருப்பாங்க, ஒரு 10 பேருக்கு மேலேயாவது இருப்பாங்க, ஒரு 10 டீமாவது இருக்கும் அப்போலேருந்து ப்ளே பண்ணுறவங்களுக்கு. ஆனால் ஒரு டீம் தான் கண்டினியூஸாக தொடர்ந்து எப்படியும் ஒரு 5 வருஷமா 6 வருஷமா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இன்னும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் மனசில் மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பேச போகிறேன். உங்களுக்கும் இது ஆமாம் இல்லை கரெக்டு தான் தோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் நான் பேச போகிற விஷயம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கமாக பார்க்குற ஒரு ஆப்பை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஆப்பை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம், ரொம்பலாம் பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்லேயே இந்த ஆப் மூலமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பின் பண்ணி வச்சிருக்கேன். போயிட்டு லிங்கை தொட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி சென்ட் பண்ணி உள்ளே போயிருங்க. சரிங்களா, ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது நீங்கள் விளையாடணும் ஆசைப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் விளையாடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ள டீம் அந்த எனிமின்னு சொல்லக்கூடாது, ஆப்போசிட்டுக்காரனை ஜெயிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மணி கிடைக்கும். அவன் போடுற மணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எடுத்தோடனே உங்கள் கை காசு போட வேண்டாம், அங்கே மேலே காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு தனியாக டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு ஒரு கில் அடித்தா 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. பூயா அடிச்சா பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா 1000 வரைக்கும் தருவாங்க. நீங்கள் கட்டுற என்ட்ரியை பொறுத்து இருக்கு, ரொம்பலாம் கட்ட வேணாம். ஸ்டார்டிங் 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி கட்டுங்க. அந்த மேலே ஸ்க்ரீனில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா
நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் எதில் வேணாலும் லிங்க் ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா, ஒரு டவுன்லோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கே 50 ரூபா வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு 80 ரூபா தராங்க. இதனால தான் நானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெஃபர் மூலமாகவும் மணி சம்பாதிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டு மணி சம்பாதிக்கலாம். நீங்கள் எப்படி சம்பாதிச்சாலும் சரி, அந்த மணியை நீங்கள் வந்து கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கேம் யூஐடியை போட்டு நீங்கள் அந்த ஆப் மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் டாப் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டாப் அப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர். பேச்சில் வந்து உளறல் இருக்கலாம், ஆனால் அந்த ஆப்பில் எந்த ஒரு சொதப்பலும் இருக்காது. போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் லிங்க் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது, டாப் அப் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரில இல்லை கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோவும் சாஸ்கேயும் எப்படி அந்த நருட்டோ சீரீஸில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் பரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது 6 மாதம் ஒரு தடவை தான் மீட் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஒரு 7 வருஷம் ஆக போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி ஒரு 6 மாதம் பேசாமல் இருந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு தான். நான் சொல்கிறதான் கரெக்ட், நீ சொல்கிறதான் கரெக்ட், அங்கே மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு தான். ஸோ அது மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? எதுக்காக ப்ரோ நீ இதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதாவது அதை பற்றி தானே சொல்கிறது வந்திருக்கேன். நான் எக்கச்சக்கமாக சொல்கிறது வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மாதிரி நாங்கள் சண்டை வந்து பேசிக்காமல் இருந்த காலத்தில் கூட அவன் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே தப்பாக சொன்னது கிடையாது. சரிங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி பரத் மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அப்படின்னா அவன்கிட்ட நீங்கள் உங்கள் பர்சனல் விஷயத்தை எதையுமே சொல்லாதீங்க. முழுமையாக அவனை நம்பாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்பினாலுமே பார்த்தீங்கன்னா எதையுமே சொல்லாதீங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, என்ன தான் உங்கள்கிட்ட வந்து அந்த கேமில் இருக்கட்டும் இல்லை வந்து ரியல் லைஃப்பில் இருக்கட்டும், என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா உங்களை பத்தி நீங்க அவன்கிட்ட என்னென்ன உங்களை பத்தி என்னென்ன தெரியுமோ அதை சொல்றது மட்டும் இல்லாம 1க்கு 2 எல்லார்ட்டையும் போயிட்டு அப்புறா இப்படிறான்ட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவோமா. உங்களை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு பேடான நேம் தான் ஏற்படுத்தி விடுவான். சரிங்களா? ஆனா பரத் இது வரைக்கும் எனக்கு அப்படி பண்ணது இல்லைங்க, பண்ணவும் போறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து பரத் மாதிரி ஒரு நண்பன் இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் அவங்க கூட சண்டையை போட்டு பாருங்க. ஒரு 10 நாள் எதிரியாக்கி பாருங்க. இந்த படத்துல வர மாதிரி தான் உன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, அவனை ஒரு நாள் எதிரியாக்கி பாரு, கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஒரு நல்ல நண்பர்களா இருந்தீங்கன்னா என்னதான் பெரிய சண்டை போட்டுனாலுமே அடுத்து நீங்க வந்து கொஞ்ச நாள் பேசிக்க தான் போறீங்க. நீங்க பேசிக்கலனாலுமே பரவாயில்ல, அவன் வந்து எங்க இருந்தா என்னடா அவன் சண்டை போட்டான் அவ்வளவுதான், இவன் நாள் நீங்க அந்த பழக்கத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க லவ்வருக்கு நினைப்பீங்க பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மேல லவ் வச்சுனீங்களோ அதுல ஒரு பாதி நீங்க உங்க நண்பன் மேல வச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டே உங்களை விட்டு போனாலுமே அவன் போக மாட்டான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா, யாருக்குமே எந்த உதவியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு பண்ணாதீங்க. அது உபதரத்தில் தான் போய் முடியும். நீங்கள் என்ன தான் பெரிய உதவி பண்ணாலுமே அது உங்களுக்கு நாளைக்கு வந்து கெட்ட பேரில் தான் விடியும். எதுக்குடா அதை பண்ணவங்கன்னு யோசிக்கிற அளவு பார்த்தீங்கன்னா வந்து நினைக்க வச்சுருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டான்னு போயிட்டு நீங்கள் வந்து உதவி பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, அது நடக்கும் கண்டிப்பாக. நான் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன், அனுபவத்தில் தான் சொன்னேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து நடந்துருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உதவி பண்ணும்போது 1க்கு 10 தடவை பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஆனால் உதவி பண்ணாமல் இருந்துடாதீங்க. சரிங்களா? ஏன்னா அவன் லூஸ் மாதிரி பேசுகிறான்னு யோசிப்பீங்க. ஒரு வாட்டி பண்ணுங்க, பண்ணாதான் உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது நீங்கள் வந்து அதை பண்ணலாமா, அடுத்த உதவி வந்து இன்னொருத்தவங்களுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஒருத்தன் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. சரி, ஓகே மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ அடிச்சுன்னு எனக்கே தெரியலையே, கவுண்ட் பண்ணியிருப்பீங்களா நான் தெரில. சரி, பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். எனக்கு இது வரைக்கும் கேமில் அதிக பிரச்சனை வந்தது அப்படின்னா அது இந்த பரத் பேலால் தான். அந்த பிரச்சனை முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் நிற்பான் ஆள். சரி, ஓகே. அந்த பிரச்சனை அவனால் வந்தாலும் சரி அவனால் வரலாலும் சரி வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நிற்பான். அவனு மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க நம்ம பசங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பரத் ஆரம்ப காலத்துலேருந்து வந்து கேம் ஃப்ரெண்டு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறோம். ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் நான் வந்து நம்புகிறேன். நம்புறதுல என்ன இருக்குது, இருக்கும், அவ்வளோதான். பேசிக்கலாமே நான் இருக்கோம். என்ன அதே போல் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் நான். அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்குது. என் வயிற்றுச்சல என்னமோ ஆள் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா பண்ணணும்னு யோசிக்கிறான். அதை நினைக்கும் போது கொஞ்சம் வந்து அவன் எங்க ஹாப்பியா இல்லை அப்படின்னு அந்த மேரேஜ் லைஃப்ல ஹாப்பியா இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் நல்லா நிம்மதியாக ஹாப்பியாக தான் இருக்கு. நம்மளுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆமா, அது மட்டும் எப்படி அது நம்மளை விட்டுட்டு அதெல்லாம் தப்பு தானே. அதெல்லாம் பெரிய மனுஷன் இருக்கும்போது சின்ன பையனை வந்து பண்ணிட்டு வெறுப்பேத்திரியா நீ. வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இதோட முடியல, வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் அட்டாக்கிங் சீனை தான் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்க எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் போய் முடியுது.
ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருங்க. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பரத் பார்த்தீங்கன்னா இட்லிஸ்ட் போட்டு விரட்டிக்கிட்டு போனான். அந்த இட்லிஸ்ட் போட்டான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அடி வாங்கிட்டான். ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்டுக்கு மேலே போயிட்டான். மேலே போயிட்டானா இல்லையே, அவன் அங்கே ஃபைட்டு போட்டுருக்கான். சாரி கமாண்ட் பாக்ஸில் ஃபைட்டு போட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து அவனை அடிச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல நான் திரும்பி அவனை ரிவ்யூ பண்ண போகலாம் தான் பார்த்தேன். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபைட்டு போட்டுட்டு இருக்காங்க. கால் வந்துருச்சு, அதாங்க கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஃபைட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஜோனு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ நான் இவங்களை முடிச்சுட்டு போறேன்டா பரத்தன்னு சரி அப்படின்னு அவனு சொன்னான். ஒன்று நான் அந்த இடத்துல வந்து இவங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இருக்கணும். நான் முடிக்கிறேன்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டவர்லேருந்து நம்ம பரத்தை அடித்தான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை இப்போ சுட ஆரம்பிச்சிருவான் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் விடுவேன், கரெக்டாக இறங்கினான்டா அப்படின்னு அவனை ஃபயர் பண்ண போகும்போது சரி துரத்திக்கிட்டே போய் அவனை சொல்லலான்னு பார்த்தா நம்மளை அதுக்கு பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கண்ணை வச்சு அழுத்தினான்னு தெரில. ஏசி ஹெட்னால ஹெல்மெட்டை உடச்சிட்டாங்க. கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஏஆர்எம் கன்று தான், அதுவும் ஏசிட்லேயும் ஏஆர்எம் புல்லட் தானே. அது என்னவோ சொல்லுவேன் ரைஃபிள் கன்று தான். ஐயோ அவசரப்பட்டு வாழை கார் மேலே போட்டமெட்டு இருக்கிற வாழெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டு சரி போகலாம். இங்கே வர எத்தனை பேர் நிற்கிறாங்க, எனக்கு கை பரபரங்குது. சரி போயிட்டு ஃபஸ்ட்டு அவனை ரிவ்யூ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கார் எடுத்து நான் வந்துட்டு போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு இருந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எனிமி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்குது. ஸோ அது எனிமியாக தான் நான் பார்த்தேன் சரிங்களா. ஸோ நம்மளால கண்ட்ரோல் என்ன மாலை போட்டு கேவலமாக பேசிட்டு இருக்கிறோம். தப்பு மக்கள், இதெல்லாம் தப்பு தான் எனக்கே தெரியுது. சரி நான் அங்கே ரிவ்யூ பண்ண போகலாம் தான் பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொண்ணு ஓடிட்டு இருந்தாலும் சரி எனிமி ஓடுறான் அப்படின்ட்டு போயிட்டு அடிக்கலான்ட்டு வந்தேன். நானே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டேன். மொக்க வழக்கம் போல தான், அது வழக்கம் போல நடக்கிறது தானே. ஆரம்பத்தில் நல்லா போதவில்லை, இடையில சூப்பராக போவோம். ஆனால் ஃபினிஷிங் இப்படி தான் அதிக தடவை போய் முடியுது. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.